என் தலையெழுத்த பாருங்க சுரேஷ். அம்மா இருந்தும் இவ்வளவு காலம் அம்மா இல்லாம தான் வளர்ந்தேன். இன்னைக்கு என் தாய் யாருன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள அம்மானு கூப்பிட முடியாத நிலையில இருக்கேன். ராதா, கதைகள்ல வர்ற சம்பவங்கள் மாதிரி உன் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. வருத்தப்படாது, எல்லாம் சரியா போயிடும். அவங்க வராங்க. I'm sorry. மேடம் வராங்க சுரேஷ். ராதா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்த திடீர்னு ஒண்ணுமே சொல்லாம சைக்கிள்ல வேகமா போயிட்ட, என்ன காரணம்? அது ஒண்ணு இல்ல மேடம், அப்பா உடம்பு சரியில்லைன்னு மோகன்குமார் அங்கிள் கிட்ட இருந்து போன் வந்தது, அதான் போயிட்டேன். அப்பா உடம்பு சரியில்லையா? இப்ப சரியா போச்சு. கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் வரேன் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீ? என் பேர் சுரேஷ். எங்க வீட்டு அவுட் ஹவுஸ்ல தான் ராதா குடியிருக்கா. ஓஹோ, ராதா உனக்கு? என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்னா? கேர்ள் ஃப்ரெண்ட். சிரிக்காதீங்க மேடம், நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன், அவளும் என்ன சின்சியரா லவ் பண்றா. ஐ சி. வாயே, பேசிக்கிட்டே போலாம். என்னோட கார் இருக்கு மேடம், நான் உங்களை இன்னொரு சமயம் மீட் பண்றேன். பாய். பாய். ராமநாதன், ராதா சுரேஷ் கல்யாணம் நடக்க இனிமே வழியே இல்லை. கொடுத்த வாக்க மீறிட்டு தான் நீங்க நினைக்கலாம், ஆனா இப்ப சூழ்நிலையே மாறி போச்சு. நானும் மாறிட்டேன். பரவாயில்ல சார், உங்க கூட சம்பந்தம் பண்ணிக்க எனக்கு ஒரு தகுதி வேண்டாமா? நானும் தகுதி அந்தஸ்து இத பத்திலாம் நான் கவலைப்படல. ஆனா இன்னைக்கு வரும், நாளைக்கு போ. ஒரு ஸ்கூல் வாத்தியார் மகளை நான் என் மருமகளை ஏத்துக்க தயாரா இருந்தேன். ஆனா ராதா ஒரு நடிகையோட மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நான் நடத்த விரும்பல. ஏன்னா நான் சமூகத்துக்கு பயந்தவன். 4 பேர் கண்டபடி கேலியா பேசினா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க. சார் சார் வந்து மிஸ்டர் ராமநாதன், ஐ எம் வெரி சாரி. இத்தனை வருஷமா இருந்துட்டு குடும்பத்தோட குடும்பமா பழகிட்டு இப்படி திடீர்னு காலி பண்ணிட்டு போறீங்களே, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. என்ன சார் செய்யறது? சந்தர்ப்பம், சூழ்நிலை. இனிமே நாங்க எங்க இருக்கிறது நல்லா இருக்காது. பிளீஸ். எவ்வளவு பேர் எப்படி எப்படியோ பிரிகிறாங்க, ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்க வேண்டாம்னு நான் ஃபீல் பண்றேன். நிரந்தரமாவா பிரிய போறோம்? நம்ம நட்பு என்னைக்குமே விட்டு போகாது சார். ராதா, இங்க வாமா. சொல்லிக்கமா. வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. ராதா, சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு போமா, இல்லைன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்.
டாடி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும். நான் ராதாவை காதலிக்கிறேன், அவளைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொல்ல போறேன். மை டியர் இன்ஜினியர், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் நான் எவ்வளவு ஸ்போர்ட்டிவ்னு. இந்த விஷயத்துல முடிவெடுக்கிறத எங்கிட்ட விட்டுடு. நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணு. நீ ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய தற்போதைய ஆசை. பை த பை, இனிமே ராதாவை பார்க்கறதையோ பேசுறதையோ அவ நட்பை வளர்த்துக்கிறதையோ விட்டுடு. ஏன்னா அதை நான் விரும்பல. பி a good son. ஸ்வீட் கொடுத்தா உப்பு கறிக்குது. காலையிலே பட்லர் தண்ணி போட்டிருப்பான். சக்கரை உப்பு ரெண்டு வெள்ளையா இருக்குதா, இதுல உப்பு போட்டிருப்பான். அநேகமா பொங்கல் ஸ்வீட்டா இருக்கும். அடடே, என்னமாதே கையில ஃப்ளவர் பொக்கே? எனக்கு இப்ப பிறந்த நாள் இல்ல, அடுத்த மாசம் தான். அம்மாக்கு தான் இப்போ. அவங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் அவங்களோட ரசிகை. இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா? கரெக்ட் கரெக்ட். ஆனா அவங்க இப்ப வீட்டுல இல்ல. கோயிலுக்கு போயிருக்காங்க. அநாத குழந்தைங்களோட ஆசிரமம் தான் அவங்களுக்கு கோயில். இன்னைக்கு பூரா அவங்க குழந்தைங்களோட தான் இருப்பாங்க. ஆமா, குழந்தைங்களோட தான் இருப்பாங்க. பிறந்தநாள் பரிசு. ஆமா, நீ எப்படி இங்க இவங்களோட உங்க கையால சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். நானும் ஒரு அநாதை தானே, அதனாலதான் இந்த அநாத குழந்தைகளோட நானும் உட்கார்ந்துட்டேன். நீ என்னுடைய குழந்தை மேடம். இங்க இருக்கிற அத்தனை குழந்தைகளும் என்னுடைய குழந்தைங்க தானே, அதனால நீயும் என்னுடைய குழந்தை தான். யூர் ரைட். உங்க வீட்டுக்கு போறேன், நீங்க இங்க இருக்கிறதா செக்ரட்டரி சொன்னார். கல்யாணம் கூட செய்துக்காம அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அநாத குழந்தைகளுக்காக செலவு செய்யறாங்க. அவங்க தியாகத்தை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். உண்மைதான் சிஸ்டர். என்னம்மா மேடம், நீங்க போகும்போது நானும் உங்களோட வரேன். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். வா மேடம். இது வரைக்கும் நீங்க கல்யாணமே செஞ்சுக்காம நீங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அநாத குழந்தைகளுக்கே செலவு செய்றீங்க. அந்த சேவை உங்க மகத்தான தியாகத்தை பார்த்து ரசிகைங்கிற முறையில நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ராதா, அவங்க சொன்னது உண்மை இல்லை. இது பாத்தியா? அப்போ உங்க கணவர் உயிரோட தான் இருக்காரு. ஆனா 2 பேருமே பிரிஞ்சு வாழ்றோம். காரணம், எளிமையான குடும்பமா இருந்தாலும் நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு சமயம் என் கணவர் ஊர்ல இல்லாதப்போ என் குழந்தையோட உயிரை காப்பாத்த எனக்கு பணம் தேவைப்பட்டது. ஒரு விளம்பர படத்துல நடிக்க சந்தர்ப்பம் வந்தப்போ முதல்ல மறுத்தாலும் என் குழந்தைக்காக நடிக்க ஒத்துக்கிட்டேன். அதுல கிடைச்ச பணம் தான் என் குழந்தையோட உயிரை காப்பாத்துச்சு. என் கணவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ என் மேல சந்தேகப்பட்டு என்ன விபச்சாரியை திட்டி நான் எவ்வளவோ கெஞ்சியும் கேட்காம என்னை வீட்டை விட்டே அனுப்பிட்டாரு. கெட்டு போகணும்னா எந்த துறையிலையும் கெட்டு போகலாம். எனக்கு தாலி கட்டின அந்த ஒருத்தருக்கு தான் இதுவரைக்கும் நான் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரை சந்திச்சு சமாதானப்படுத்தணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவருடைய இருப்பிடமே எனக்கு தெரியல. 16 வருஷம் முடிஞ்சு போச்சு. ராதா, நீ ஏன் அழுத? உங்க கதையை கேட்டு நான் கலங்கி போயிட்டேன். உங்க வாழ்க்கையில இவ்வளவு துன்பம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை சந்திச்சிட்டேன். என் எதிர்காலத்துல இன்னும் சில திருப்பங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு எப்போ கல்யாணம்? அத எங்க அப்பா தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா?
உனக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது நடக்காது மேடம். ஏன்? அவங்க வசதியானவங்க, பணக்காரங்க. ஏழைங்க எங்களோட சம்பந்தம் பண்ணிக்க அவங்க தயாரா. ஓ